Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry channel for easy learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Halo Alkanes and Halo Arenes chapterல இருந்து book exercise question number 6.21. So question என்ன அப்படின்னு பார்க்கலாம். Primary alkyl halide C4H9Br A reacted with alcoholic KOH to give compound B. Compound B is reacted with HBr to give C, which is an isomer of A. When A is reacted with sodium metal, it gives compound D, C8H18, which is different from the compound formed when N-butyl bromide is reacted with sodium. Give the structural formula of A and write the equations for all the reactions. So, இங்க நமக்கு ரெண்டு மூணு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரியாக்ஷன்ஸ் மூலமா நம்மளுக்கு வந்து ஏ என்ன காம்பவுண்ட் அதனுடைய ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அதே மாதிரி இங்க என்னெல்லாம் ரியாக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கோ அதனுடைய கம்ப்ளீட் ஈக்குவேஷன்ஸ் எழுத சொல்றாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம். பிரைமரி அல்கில் ஹேலைட் அதனுடைய ஃபார்முலா C4H9Br. ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க ஒரு பிரைமரி அல்கில் ஹேலைட் அதனுடைய ஃபார்முலா C4H9Br. இது compound A. Reacted with alcoholic KOH. So, இதை எது கூட react பண்ண வைக்கிறோம்? Alcoholic KOH. So, alcoholic KOH அப்படின்னா அந்த இடத்துல நம்ம elimination பார்க்கணும். அடுத்தது to give compound B. So, இது compound B நமக்கு கொடுக்குது. அடுத்தது compound B is reacted with HBr to give C, which is an isomer of A. So, B வந்து HBr கூட react பண்ணுது. HBr. So, அப்போ elimination அப்படின்னாவே ஒரு alkyl halideல நம்ம eliminate பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு alkene வந்து கிடைக்கும். இப்போ இதுல நம்ம HBr போடும்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? addition பண்றோம். ஸோ இங்க நம்மளுக்கு என்ன காம்பவுண்ட் கிடைக்குது? C கிடைக்குது. இப்போ இந்த C அப்படின்றது ஏவினுடைய ஐசோமர். ஸோ இது ரெண்டும் வந்து தே ஆர் ஐசோமர்ஸ். அப்படின்னா என்ன? சேம் மாலிகுலர் ஃபார்முலா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அடுத்தது when A is reacted with sodium metal it gives compound D. ஸோ ஏவை வந்து நம்ம சோடியம் மெட்டல் கூட ட்ரீட் பண்றோம். சோடியம் மெட்டல் கூட ஆல்கில் ஹேலைட் நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த ரியாக்ஷன் வுட்ஸ் ரியாக்ஷன். ஸோ நமக்கு டி ஃபார்ம் ஆகுது. டிவுக்கு ஃபார்முலாவும் கொடுத்துருக்காங்க அவங்க C8H18, which is different from the compound formed when N-butyl bromide is reacted with the sodium. So இந்த A காம்பவுண்ட சோடியம் கூட ட்ரீட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய டி அதுக்கு ஃபார்முலா C8H18. அதே மாதிரி ஒரு N-butyl bromide இதை நம்ம சோடியம் கூட ட்ரீட் பண்ணும் பொழுது அதே மாதிரி C8H18 ஃபார்முலாவோட நம்மளுக்கு ஒரு ஹைட்ரோ கார்பன் கிடைக்கும். ஸோ இந்த C8H18 இந்த C8H18 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்மள ஏவினுடைய ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா இது எல்லாத்தினுடைய ஈக்குவேஷன்ஸையும் நம்ம எழுத சொல்றோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஏல இருந்து வருவோம். ஏக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க C4H9Br. ஸோ C4H9Br நம்ம என்னென்ன ஃபார்ம்ஸ்ல எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒன்னு CH3 CH2Br. ஸோ இது ஒரு ஃபார்ம்ல நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா CH3 CH2Br. ஸோ இப்படியும் ஒரு ஃபார்ம் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். அடுத்தது CH3 CH2 CH3. ஸோ 6 7 8 9 இது ஒரு ஃபார்ம் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். அல்லது CH3 CH3Br. ஸோ இந்த மாதிரி 4 ஐசோமெரிக் ஃபார்ம் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போ இதுல எது வந்து நம்மளுக்கு கரெக்டான
ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இங்க அவங்க கொடுத்துருக்காங்க n பியூட்டைல் புரோமைடை சோடியம் கூட ட்ரீட் பண்ணும்போது எனக்கு C8H18 வரும். இங்க ஃபார்ம் ஆகக்கூடிய C8H18 இந்த C4H9Br சோடியமோட ஃபார்ம் பண்ணக்கூடிய C8H18க்கான டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு. ஸோ இது வந்து n பியூட்டைல் புரோமைடு. அப்போ அவங்க கொடுத்துருக்கிறது இது மூலமா இதோட சோடியமை நான் ட்ரீட் பண்ணி எனக்கு கிடைக்கக்கூடிய C8H18 இந்த காம்பவுண்ட்ல இருந்து ஃபார்ம் ஆன C8H18 விட டிஃப்ரெண்ட். அப்போ இது நம்மளுடைய A கிடையாதுன்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அப்ப இந்த மூணுல எதுவா இருக்கலாம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட நம்ம ட்ரீட் பண்ண போறோம். ட்ரீட் பண்ணோம்னா நம்மளுக்கு காம்பவுண்ட் பி வரும். ஸோ இது வந்து நம்ம இவ்வளோ லென்த்தா கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. இது புரியறதுக்காக தான் நான் இங்க எழுதுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கும் CH3 CH CH3 CH2 Br. ஸோ இது நமக்கு ஆல்பா கார்பன், இது பீட்டா. ஸோ பீட்டால ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ நம்ம வந்து ஆல்கஹாலிக் KOH போடுறோம் அப்படின்னா இந்த Br வெளியில போகும். இதுல இருக்க புரோட்டானை இந்த OH எடுத்துது அப்படின்னா இந்த கார்பனுக்கும், ஸோ நான் பாண்டா போட்டு காமிக்கிறேன். இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, இதை வந்து OH வெளியில எடுத்தது அப்படின்னா இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும். அப்போ இந்த கார்பனுக்கும் கார்பனுக்கும் நடுவுல டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ நமக்கு CH3 C CH3 டபுள் பாண்ட் CH2ன்னு ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ இது ஒரு எலிமினேஷன் ப்ராடக்ட். அடுத்தது இங்க வரும். ஸோ இதை செகண்ட்னு எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் ஸ்ட்ரக்சர் போவோம். CH3 C CH3 CH3 Br. ஸோ இது ஆல்பா கார்பன், இது பீட்டா, இதுவும் பீட்டா, இதுவும் பீட்டா. ஸோ எல்லா பீட்டா கார்பன்லயுமே பீட்டா ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ நம்ம எதுல இருந்து வேணாலும் எடுத்துக்கலாம், எல்லாம் ஒரே மாதிரியான ப்ராடக்ட் கொடுக்கும். ஸோ நம்ம வந்து இதுல இருந்து எடுப்போம். ஸோ இதுல 2 போட்டுட்டு ஒரு ஹைட்ரஜன் இப்படி காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஆல்கஹாலிக் KOH போடும் பொழுது என்னாகும், இதுல இருக்க இந்த OH இந்த புரோட்டானை எடுக்கும். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் இங்க ஷிஃப்ட் ஆகும். Br மைனஸா வெளில போகும். அப்ப நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், CH3. ஸோ C இந்த CH3 அப்படியே இருக்கு. இப்போ இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கு நடுவுல என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகும், டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சரும் இந்த ஸ்ட்ரக்சரும் ஒரே மாதிரியான சிமிலர் ஸ்ட்ரக்சர். அடுத்தது 3க்கு வரும். இங்க 3க்கு வரும். சரியா? 3 வந்து CH3 CH2 CH Br CH3. ஸோ இதுலயும் நம்ம ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு போடுறோம். இது ஆல்பா கார்பன், இது பீட்டா, இது பீட்டா. ஸோ இது ரெண்டுமே பீட்டா. இப்போ நம்மளுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. இதுல இருந்தும் நம்ம புரோட்டான் எடுக்கலாம் அல்லது இதுல இருந்து புரோட்டான் எடுக்கலாம். ஸோ நம்ம வந்து 1 2 3. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 1ல இருந்து புரோட்டானை எடுப்போம். அப்ப நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், CH3 CH2 CH டபுள் பாண்ட் CH2ன்னு கிடைக்கும். ரெண்டாவது இதுல இருக்க புரோட்டானை எடுத்தோம்னா தேர்ட் கார்பன்ல எடுத்தோம்னா CH3 CH டபுள் பாண்ட் CH3ன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ இதுக்கு இதுவும் நம்மளுக்கு ஒரே மாதிரியான ப்ராடக்ட் கொடுக்குது. இது வந்து 2 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் நமக்கு கொடுக்குது. இப்போ இங்க வரும். இப்போ நமக்கு வந்து ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, HBr ஆட் பண்ணணும். ஸோ அவங்க வந்து பெராக்சைடு கொடுக்கல. ஸோ HBr அப்படின்னா இது டைரக்டா நம்ம மார்கோனிகோவ் ரூல் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ மார்கோனிகோவ் ரூலுக்கு போவோம். அப்போ இங்க வந்து நம்ம HBr ஆட் பண்றோம். ஸோ HBr ஆட் பண்ணின உடனே நமக்கு என்ன ஆகும், எந்த கார்பன்ல ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குதோ அங்கதான் வந்து ஹைட்ரஜனை ஆட் பண்ணும். ஸோ அப்போ இதுல ஹெச்சும்
இதுல Br. அப்ப நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்குது? CH3 CBr CH3 CH3 ன்னு கிடைக்கும். சரியா? இங்கேயும் அதே மாதிரி நம்ம HBr ஆட் பண்ணணும். HBr ஆட் பண்ணா அதே மாதிரி இங்க ஹைட்ரஜனும் இங்க Brம் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ ப்ராடக்ட் CH3 CBr CH3 CH3. சரியா? அதே மாதிரி அடுத்ததுக்கு வரும். இதுல அதே மாதிரி HBr ஆட் பண்ணும். HBr ஆட் பண்ணோம்னா எதுல ஹைட்ரஜன் வரணும்? இதுல ஹைட்ரஜனும் இதுல Brம் ஆட் ஆகும். ஸோ நமக்கு CH3 CH2 CH Br CH3ன்னு நமக்கு ப்ராடக்ட் கிடைக்குது. சரியா? அடுத்தது இதுல அதே மாதிரி HBr ஆட் பண்றோம். ஆட் பண்ணோம்னா இங்க நம்மளுக்கு ரெண்டுத்துலயுமே இது சிமெட்ரிக்கல் அல்கீனா இருக்கு. ஸோ அதனால ஒரு இடத்துல ஹெச்சும் ஒரு இடத்துல Brம் போட்டோம்னா நமக்கு CH3 CH Br CH2 CH3ன்னு கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டுமே சிமிலர் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நமக்கு ஃபார்ம் ஆகும். இப்போ நம்மளுக்கு கொஸ்டினுக்கு வரும். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏவும் சியும் ஐசோமர்ஸா இருக்கும். சரியா? ஏவும் சியும் ஐசோமர்ஸ். இங்க நம்ம எழுதியிருக்கிறதுல எதெல்லாம் ஏ, வேற கலர் யூஸ் பண்றேன். ஸோ இது ஏ, இது பி, இது சி. அதே மாதிரி ஏ பி சி, ஏ பி, இது சி. சோ அவங்க என்ன சொல்லிருக்காங்க? ஏவும் சியும் ஐசோமர்ஸா இருக்கணும், ஃபார்முலா ஒன்னா இருக்கணும், டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கணும். சோ அப்படி பார்த்தோம்னா இது ஏவினுடைய ஸ்ட்ரக்சர் வேற, இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிவினுடைய ஸ்ட்ரக்சர் வேற, ரெண்டும் டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கு. இங்க பார்த்தோம் அப்படின்னா ஏவும் இதே டெர்ஷியரி ஆல்கில் ஹாலைட் தான், சியும் டெர்ஷியரி ஆல்கில் ஹாலைட் தான். சோ இது நமக்கு சேம் கிடையாது, ஐசோமர்ஸ் கிடையாது, சேம் ஃபார்முலா ஸ்ட்ரக்சரோட இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ். இங்க அதே மாதிரி எடுக்கிறோம். இதுவும் எப்படி, இதுவும் பேர் என்ன நம்ம எழுதுவோம்? இது செகண்ட் பொசிஷன்ல Br அட்டாச் ஆயிருக்கு. சோ 2 புரோமோ, 4 கார்பன் இருக்கு. சோ 2 புரோமோ பியூட்டேன். இங்க சி என்ன எழுதுவோம்? இதுவும் 1 2 3 4, இதுவும் 2 புரோமோ பியூட்டேன், இதுவும் 1 2 3 4, 2 புரோமோ பியூட்டேன். சோ இங்கேயும் பார்த்தோம்னா ஏயும் சியும் சேம் ஃபார்முலா ஸ்ட்ரக்சரோட இருக்கு, ஐசோமர்ஸா இல்ல. அப்போ நம்ம இந்த இடத்துல மொத்தம் 4 பாசிபிள் ஐசோமர்ஸ் எழுதணும் ஏக்காக. சோ இதெல்லாம் எழுதணும். இதை ஃபர்ஸ்டே நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம், n பியூட்டைல் புரோமைடு கிடையாது. சோ செகண்டும் நமக்கு ஏவும் சியும் சேமா வருது, தேர்டும் ஏவும் சியும் சேமா வருது. அப்போ நமக்கு C4H9Br அப்படின்றதுனுடைய ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எதுவா இருக்கணும்? இந்த C3 CH3 CH CH3 CH2Br, இதுதான் கரெக்டான ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம ஏ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இவங்க கொடுத்துருக்க கம்ப்ளீட் ரியாக்ஷன்ஸுக்கு கீழே ஈக்குவேஷன்ஸ் எழுதும். ஸோ ஏல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம. ஸோ கரெக்டா இப்போ நம்ம எழுத போறது கம்ப்ளீட் ஆன்சர் எழுத போறோம். சரிதானா? ஸோ ஏவினுடைய கரெக்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் CH3 CH CH3 CH2Br. இது A with molecular formula C4H9Br. இதை நம்ம என்ன பண்றோம்? ஆல்கஹாலிக் KOH வச்சு ட்ரீட் பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு எலிமினேஷன் இருக்கு. ஸோ எலிமினேட் ஆகுதுன்னா நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது? CH3 C. நான் எலிமினேஷன் மேல உங்களுக்கு காமிச்சேன், CH3 டபுள் பாண்ட் CH2. ஸோ இது B. அடுத்தது என்ன ஆகுது? இந்த B-ய நம்ம ஃபர்தரா என்ன பண்றோம்? HBr கூட ட்ரீட் பண்றோம். ஸோ
அவங்க பெராக்சைடு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஆன்டி மார்கோனிகோ போனோம். இந்த இடத்துல நம்மளுக்கு பெராக்சைடுன்ற டேர்ம் கொடுக்கல, அதனால நம்ம டைரக்டா வெறும் மார்கோனிகோ ரூல் மட்டும் போறோம். ஸோ அப்ப இந்த இடத்துல நம்ம அடிஷன் பண்றோம். ஸோ அப்ப ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? இங்க ஹைட்ரஜனும் இங்க Br. ஸோ CH3 C CH3 CH3 இங்க Br போட்டுக்கோம். ஸோ நம்ம அப்படிதான் ஆட் பண்றோம். சரியா? ஸோ இந்த இடத்துல Br, இந்த இடத்துல CH3. ஸோ இது நம்மளுடைய காம்பவுண்ட் C. ஸோ அப்ப மேல கொடுத்த மாதிரி இந்த பார்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏவும் சியும் சேம் ஃபார்முலா இருக்கு, ஆனா ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கனால ஏஎன்சிஆர் ஐசோமர்ஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்ப அடுத்தது நம்ம இந்த பார்ட்டுக்கு வரும். சரியா? அதாவது ஏவை சோடியம் மெட்டல் கூட நம்ம ட்ரீட் பண்றோம். ஸோ ஏ எடுத்துக்கிறோம். சோடியம் மெட்டல் உட்ஸ் ஃபிட்டிங்னா 2 மாலிக்யூல் ஆஃப் ஏ எடுத்துக்க போறோம். ஸோ அதை நான் வேற கலர்ல காமிக்கிறேன். ஸோ CH3 CH CH3 CH2 Br. ஸோ 2 சோடியம் மெட்டல் பிளஸ் இந்த மறுபடியும் இந்த அல்கில் புரோமைடை நம்ம எழுதுறோம். CH2 CH CH3 CH3. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர். இந்த ரியாக்ஷனுக்கு பேரு வுட்ஸ் ரியாக்ஷன். சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? இந்த NaBr, ஸோ 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் NaBr வந்து ரிமூவ் ஆகுது. NaBr. சரி, அப்ப என்ன ஆகும்? இந்த கார்பனும் ஒன்னா அட்டாச் ஆகும்போது நமக்கு ப்ராடக்ட் CH3 CH CH3 CH2 CH2 CH CH3 CH3. ஸோ அவங்க கொடுத்துருக்க மாலிகுலர் ஃபார்முலா எவ்வளவு கொடுத்துருக்காங்க? நமக்கு C8H8 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் இந்த இடத்துல அந்த ஃபார்முலா செக் பண்ணி பார்த்துக்குவோம். ஸோ கார்பன் 1 2 3 4 5 6 7 8. ஸோ C8, அடுத்தது 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. ஸோ ஹைட்ரஜன் 18. ஸோ C8 H18 ஃபார்முலால நம்மளுக்கு ஒரு ஹைட்ரோ கார்பன் கிடைச்சிருக்கு. ஸோ இது எதோட டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த N-பியூட்டைல் புரோமைட சோடியமோட ட்ரீட் பண்ணுவோம். அந்த ரியாக்ஷனை நம்ம ஒரு தடவை எழுதி அது டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்றதையும் காமிச்சிடும். ஸோ இந்த இடத்துல CH3 CH2 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 Br. ஸோ இது ஒரு N-பியூட்டைல் புரோமைட். நம்ம 2 சோடியம் மெட்டல் எடுக்க போறோம். ஸோ நான் கீழே இங்க எழுதுறேன். CH3 CH2 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 Br. சரியா? in presence of plus 2Na in presence of dry ether. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்? இந்த Br இந்த சோடியமோட 2NaBr வெளியில போயிடும். அப்ப என்ன ஆகும்? இந்த கார்பனும் அட்டாச் ஆகும். ஸோ N ஆக்டேன் நமக்கு கிடைக்கும். CH2 CH2 CH2. இது ஒரு அல்கில், அதாவது ஒரு பியூட்டைல் புரோமைடினுடைய ஒரு பார்ட். இன்னொரு பியூட்டைல் புரோமைடோடது CH2 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 CH3. ஸோ நமக்கு இந்த இடத்துல மொத்தம் 8 கார்பன் இருக்கும். N ஆக்டேன் கிடைக்கும். ஸோ இதுவும் இதனுடைய ஃபார்முலா நம்ம எவ்வளவு எழுதுறோம் செக் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8. ஸோ C8, ஹைட்ரஜன் 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. ஸோ ஃபார்முலா பார்த்தோம்னா ரெண்டுமே C8H18 தான். ஆனா ரெண்டுத்தினுடைய ஸ்ட்ரக்சரும் வேற. அவங்க கொஸ்டின்ல அப்படிதான் கொடுத்திருந்தாங்க. நமக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்திருந்தாங்க? இந்த இடத்துல. So when A is reacted with sodium metal, it gives compound D, C8H18, which is different from the compound formed when N-butyl bromide is reacted with sodium. So N-butyl bromide sodium ஓட react பண்ணும்போது நம்மளுக்கு இதே formula C8H18 ஓட கிடைக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரும் இது வந்து நம்மளுக்கு A இல்லையா? இந்த A
சோடியமோட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய C8H18 ஃபார்முலாவும் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு கீ மாதிரி, ஒரு ஹிண்ட் மாதிரி இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு. ஸோ அப்போ இதுல மொத்தமா நம்ம 3 டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன்ஸ் எழுதுறோம். 1, 2, 3. ஸோ ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஆஃப் A அப்படின்னா நம்ம எதை எழுதணும்? இதை எழுதணும். CH3, CHCH3, CH2Br. ஸோ ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட நம்மளுக்கு அல்கீன் கிடைக்கும். அதை HBrஓட ஆட் பண்ணும்போது இந்த காம்பவுண்ட் டெர்ஷியரி அல்கில் புரோமைடு கிடைக்கும். சரியா? ஸோ இதுதான் கொஸ்டின் நம்பர் 21க்கான சொல்யூஷன். ஸோ நம்ம இங்க மேல வந்து நம்மளுக்கு அந்த ஃபார்முலா கொடுத்துட்டாங்க C4H9Br. அதுக்கு நம்மளுக்கு 4 டிஃப்ரெண்ட் ஐசோமர்ஸ் வந்து பாசிபிள். 4 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம எழுதலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல எது நமக்கு தேவையான ஸ்ட்ரக்சர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பார்ட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்தேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.